ஓகே, வெல்கம் கைஸ். வீக்லி ஸ்ட்ரீம். இந்த வீக் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி டியூஸ்டே அன்னைக்கு எல்லா பேருமே கமோடிட்டில இருந்து இண்டெக்ஸ், ஃபாரெக்ஸ், கரன்சிஸ் எல்லாமே ஐ ஆஃப் த வீக் ஃபாலோ பண்ணியிருந்தது. என்ன பேட்டர்ன்னே தெரியல, எல்லா பேரும் வச்சிருந்தது. அதான் எனக்கு ஒரு கோஇன்சிடென்ஸாகவும் தெரியல, என்ன பண்ணிட்டானுங்களான்னு. நீங்களா எடுத்து பாருங்க, டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக் தான் வச்சிருக்கோம். ஒன்னே ஒன்று தான், இந்த ஏயு என்யூ ஏதோ ஒன்று தான் வந்து வெனஸ்டே வச்சிருச்சு. எல்லாம் டியூஸ்டே ஈஸி பேட்டர்ன். சிஆர்டி நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஏஎம்டி PO3 படி நீங்க பார்த்தாலும் ஒர்க் ஆயிருக்கும். என்கியூலாம் வந்து சொல்லவே தேவையில்ல. மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே ப்ரீவியஸ் வீக் லோவை எடுத்துட்டான். ஸோ நம்ம டார்கெட் வந்து எடுத்தோன்னே அடிச்சிருச்சு. அடுத்து நம்ம இன்னொரு டார்கெட் வச்சிருந்தோம் வீக்லி டைம் ஃப்ரேம்ல. போய் ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு ஓபியை தொட்டுட்டு திருப்பி ஃபால் ஆச்சு. அதில் டியூஸ் ஐ ஆஃப் த வீக் வச்சுட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடேஸ்லாம் நிறைய என்ட்ரிஸ் இருந்திருக்கும். நிறையவே நல்லா எடுத்துருந்தீங்க நிறைய பேர். ஸோ இப்போ நம்ம இங்கே கோல்டு எடுத்து ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கலாம். சரி, கோல்டு உங்களுக்கு வார் வந்தா ஏறும்னா வார் வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்றதை பார்த்துக்கோங்க. போன வீக்கே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் அகைன் சொல்கிறேன். இந்த வார் வந்து ஆயிலை பேஸ் பண்ணி தான் ஓடுது. ஸோ ஆயில் ரேட் ஏறுனா உங்களுக்கு என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் ஏறும். இன்ஃப்ளேஷன் ஏறினா இன்ட்ரெஸ்ட் ஹைக் தான் வரும், இன்ட்ரெஸ்ட் கட்டு வராது. இன்ஃப்ளேஷன் ஏறினாலே கோல்டு இறங்கும், இன்ட்ரெஸ்ட் ஏற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுவே ரஷ்யா உக்ரைன் வார் வரும்போது அவங்க ஆல்டர்னேட் கரன்சிக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. அந்த ஆல்டர்னேட் கரன்சியா பிரிக்ஸ்ல வந்து எதையும் வைக்க முடியாம கோல்டை வந்து அதிகமாக பை பண்ணாங்க, பம்ப் பண்ணானுங்க சென்ட்ரல் பேங்க்ஸே. ஸோ கோல்டு ஏறிச்சு. ஓகே, அப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறிச்சு. 5.5% வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் போச்சு. கோல்டு கொஞ்சம் கட்டுப்படுத்திருந்தது, ஆனால் ஏறிட்டே தான் இறங்கல. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு பக்கம் என்னதான் இன்ஃபிளேஷன் ஏறினாலும் கோல்டு ஒரு பக்கம் வாங்கிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா, இன்ஃபிளேஷன் ஏறுதுன்றதுனால ரேட்டை ஹைக் பண்ணாங்க. ஆனா கோல்டு குறைய விடாம பண்ணது வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ், ஈஸ்டர்ன் சென்ட்ரல் பேங்க்ஸ் இந்த சைட்ல இருக்கவங்க. நம்ம இந்தியா, ரஷ்யா, சைனா, டர்க்கி இதெல்லாம் பண்ணது. சரியா, இப்ப இருக்கிற சினாரியோஸ் என்னன்னா, கோல்டு ஓரளவு கன்சாலிடேட்டடா இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்ல முடியல, பொசிஷன்ஸும் வந்து ஏத்தல எந்த சென்ட்ரல் பேங்க்ஸும். எல்லாமே ஃபோக்கஸ் பண்றது வந்து ஆயில். ஓகே, இதெல்லாம் தான் ரீசன்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் படி மார்க்கெட் எப்படி எவ்வளோ நகர போகுதுன்னு. ஸோ நான் இருந்த வியூ பியரிஷ் வியூ தான். பெருசா மார்க்கெட் 1 வீக்கா எதுவுமே நடக்கல. மார்ச் பிறந்து எந்த விதமான ஸ்விங் ட்ரேட்ஸும் போன வாரத்தில் கிடைக்கவே இல்லை. இப்போ செகண்ட் வீக் தான் கிடைச்சது. ஓகே, அதுவும் எல்லா பேர்லையும் கிடைச்சு. இதுதான் சொல்றது, ஒரு ஆவரேஜிங் தான் நடக்கும் மார்க்கெட்ல. எல்லா நேரம் நம்ம நல்ல நேரம்னு சொல்ல முடியாது. ஈவன் என்கியூ கூட செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து ட்ரேட் பண்ணல, அதனால அப்டேட் பண்ண முடியல. இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே சூப்பராக இருந்தது. மண்டே வந்து வெறும் செல் அண்ட் ட்ரேட் 1 ஹவர்ல க்ளோஸ் பண்ணியாச்சு. டியூஸ்டேவும் நல்லா இருந்தது. அப்போ வந்து பை மட்டும் சின்னதாக போச்சு. பட் இந்த வெனஸ்டே கன்சல்டேட் ஆன பிறகு தேர்ஸ்டே ஃப்ரைடேஸ்ல மட்டும் நீங்க பிடிச்சிருந்தாலே நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கும். சரி, என்கியூ விட்டுறலாம். என்கியூ தனியாக ட்ரேட் பண்ண ரெடி பண்ணியாச்சு. XUSD சிம்பிள் திங் கைஸ். 5000 இருக்கு, உங்க சிஆர்டிஎம் இருக்கு. இந்த டியூஸ்டே மார்க்கெட் போயிட்டு பிஎஸ்ல எடுத்ததா, இங்க என்ன பண்ணிருக்கு? எஸ்எல் எடுத்தது. இது ரிஜெக்ஷன் தான். இங்க போயிட்டு செல்லு டேப்பா இருக்குதான், இது கன்ஃபியூஷன் தான். இதுதான் நான் ஸ்ட்ரக்சர் பாருங்கன்றேன். இப்போ நிறைய பேரோட டவுட்டே அதானே, இங்க ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, பட் இங்க என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்டு? 5000 டேப் ஆயிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல தயவு செஞ்சு 1 ஹவர்ல போயிட்டு எம்எஸ்எஸ் பார்த்துட்டு எடுங்க. அந்த மாடல் நம்பர் 1 கூட நான் அவ்வளோ சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எம்எஸ்எஸ் பார்த்துட்டு எஃபிஜில் என்ட்ரானீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. நெக்ஸ்ட் டார்கெட் எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் இதுதான், அதுக்கு அடுத்தது தான் இது. இதுவே வந்து லாங் வீக், கொஞ்சம் நம்ப முடியாது, உஷாரா இருக்கணும். மேபி பார்சல்ஸ்லாம் வச்சுக்கலாம். இங்க நல்லா போயிருக்கு சொல்றேன், எல்லா வீக்கும் அந்த மாதிரி இருக்காது. சரிங்களா, தென் 1 ஹவர்ல போயிட்டு பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டியான எம்எஸ்எஸ் இருந்தது. சரியா, இதை பாருங்க. 14 அப்போ வந்தது, பிஎம் செஷன் வந்தது. ஏன் வந்ததுன்னு தெரியல. தென் இந்த எஃபிஜூலியோ நீங்க போகலாம், ஆர்எல்ஸ் ஓபி. அது மாடல் நம்பர் 1 போல தான் இருக்கும். அது ஓபி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த எஃபிஜி எடுத்துக்கோங்க. சிபிஐல வந்து நீங்க ஹோல்ட் பண்றீங்களா பண்ணலையான்றது உங்க கையில தான் இருக்கு. இந்த சிபிஐல பெரிய இம்பாக்ட்ன்றது எதுவுமே இல்லை. சரிங்களா, சேமா கொடுத்துட்டான் டேட்டா. சேமா டேட்டா கொடுத்தாலே பெருசா இம்பாக்ட் இருக்காது. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஹோல்ட் பண்ணிருக்கலாம். இல்லைனா இந்த 8 to 9 விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க உள்ள போய் மார்க்கெட் என்டர் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்குமானா இந்த இருக்குல்ல, இந்த ஐஎஃப்இஜி, இதை நீங்க வந்து ஐஎஃப்இஜியா கன்சிடர் பண்ணலாம், இல்லை ஓபியா கன்சிடர் பண்ணலாம். அதான் நீங்க எடுக்கிற என்ட்ரியை பொறுத்து தான் இருக்கு. இவ்வளவுதான், இதில் தான் நீங்க என்ட்ரி எடுத்துருக்கணும். மேபி ஒரு மினிமம் பாயிண்ட்ஸ் மிஸ்ஸா இருக்கும், அதுதான் நீங்க வந்து ஓபியா பார்க்கணும். இப்போ நான் உள்ள இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க எடுக்கிறேன், ஒரு குட்டி பாயிண்ட்ல மிஸ் ஆகுது. அயன் மார்க்கெட் அங்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருது, நான் கிட்ட போகுதுன்னா நம்ம மார்க்கெட் டைம்ல இருக்காங்க 10 AM 11 AM 12 AM நாங்க உள்ளதான் இருப்போம். ஸோ நீங்க ஒன்னு ஐஎஃப்இஜி டிசைட் பண்ணுங்க, இல்லைன்னா ஓபியா பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஆஃப்டர் த நியூஸ் நான் பார்க்கறதுனால சொல்றேன் கைஸ். சரியா, இதெல்லாம் நீங்க எடுக்கக்கூடாது. சிம்பிளான ரீசன் தான். இந்த மாதிரி ஒரு 4-5 கேண்டில் இங்க இருந்துட்டாலே நமக்கு அது ஓகே ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ மேபி நீங்க அதை ஓபியா எடுத்துருக்கலாம். இதுவும் நான் எதுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, நீங்க இதை எடுக்கும்போது எஸ்எல் நீங்க வைப்பீங்க.
இது ஆல்ரெடி ஸ்வீப் ஆயிருக்கு, சிங்கிள் கேண்டில் ஹை தான் இருக்கு. அதனால இங்கேருந்து நம்ம ஸ்விங் ட்ரேட் எடுத்திருந்தால் ஒரு நல்ல ஹோல்டிங். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல பாருங்க, பார்ஷியல்ஸ் வந்து இங்க வைங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த விக்கிலுமே வந்து இந்த பாடி வைங்க. மிச்சத்தை வேணா ஹோல்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். பார்ஷியல்ஸ் வச்சு தான் நம்ம ஹோல்ட் பண்ணணும். நம்ம பார்க்குற எல்லா என்ட்ரியும் நம்ம அப்படியே ஃபுல் டிபி அடிச்சிட முடியாது. சரியா? கோல்டில் ஒரு நல்ல ட்ரேட் எவ்வளோ ஆர்ஆர் வந்திருக்கும், மேபி இதான்னு வச்சுக்கலாம். ஃபுல் ட்ரேட் இங்கே வந்திருக்கா, அப்பயும் உங்களுக்கு இது ஃபுல்லாகவும் அடிச்சிருச்சு. ஸோ 5.2 ஆர்ஆர் ஏன்னா போதும். எவ்வளோ லாட் எடுக்கிறீங்களோ அதை 70% புக் பண்ணுறேங்க, மிச்சத்தை ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணுறதுக்கு நான் எப்படி அந்த ட்ரேடை மேனேஜ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ரீமியம் வித் ஃபேராலி கேப்ஸ் ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே போனால் ஓகே, இல்லைன்னா வெளியே வந்துடணும். இருக்குல்ல, ப்ரீமியம் போயிருக்கு, பட் இங்கேருந்தே ஃபாலோ ஆகலாம்னு சொல்ல மாட்டேன். சம்டைம்ஸ் மேலே கூட ஏறி போயிட்டு இங்கேருந்து கூட வரலாம். கீழே வந்துருச்சு அவ்வளோதான், அது போதும். ஆனால் ஃபுல் டிபி வரைக்கும் ஹோல்ட் பண்ணும்போது பார்ஷியல்ஸில் எதனா ஒன்றத்தை வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. மொத்த ப்ராஃபிட்டையும் வந்து ரிவர்ஸ் ஆக விட்டுறாதீங்க, வேஸ்ட். சைக்காலஜியும் பாதிக்கும். ஓகே, நம்ம மைண்ட் செட்டை வந்து நம்ம எப்படி நம்ம வளர்த்துக்க முடியும்? நம்ம ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ஒரு அவுட்கம் வரும்ல, அதை பார்க்கும்போது அந்த அவுட்கம்ல சந்தோஷம் வராது. நான் வச்சிருக்க ரூலு, ஐ மீன் நம்ம வச்சிருக்க அந்த டிசிப்ளினை தான் நம்ம ரூல்னு சொல்றோம், அது வந்து நல்லா இருக்குன்றதுனாலயே நீங்க அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி தைரியமா ஹோல்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அவுட்கம்ன்றது நான் பண்ணும்போது கரெக்டா வந்துதுன்னு சொல்லிட்டு. சரியா? அது எமோஷனலி அட்டாச் ஆகுறது வந்து அந்த லாசிங்ல தான். அதனால தான் ரூலே மாத்துங்க, ஒரு பார்ஷியல்ஸ் வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க அந்த ப்ராஃபிட்லயாவது எக்ஸிட் ஆவீங்கன்னு சொல்லிட்டு. தென் டிஎக்ஸ்ஒய் நல்ல அலி. டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிஎஸ்எல் லிக்விடிட்டி வந்து பெண்டிங். ஆனா அதை நான் போன்னு சுத்தமா நினைச்சு பார்க்கல. அதுக்கு வார் வந்து ஒரு கேட்டலிஸ்ட். இது எடுத்துக்கோங்க, இங்க எடுத்தது இதெல்லாம் நார்மல் 4 ஹவர்ல தான் நம்ம அந்த மாதிரிலாம் பார்ப்போம். இதை எடுத்தா அடுத்தது இங்க போலாம், ஏன்னா இவ்வளவு பெரிய ரிஜெக்ஷன்ல, திருப்பி ரிஜெக்ஷன்ல. ஆனா இது வீக்லி நடந்ததுக்கு ஒரே ரீசன் தான், சிம்பிள். வார் வந்து ஒரு கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணிக்கலானுங்க. எதனா ஒரு காரணம் வேணும்னா மார்க்கெட்டை போட்டு அடிக்கிறதுக்கு. இதுல பாருங்க, ஐஆர்எல் டேப் ஆகும்னு பார்த்தேன், பட் ஐஆர்எல் டேப் ஆகல. கரெக்டா டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் வச்சுது. அட் த சேம் டைம் இது வந்து ஈக்குவலைஸ். இந்த ஐஎம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலைஸ். லெஃப்ட் சைட்லயும் பார்த்துக்கோங்க, இதுவும் ஈக்குவலைஸ் தான், 1 2. சரியா? ஸோ மார்க்கெட்ல கரெக்டா 1 hour டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பிளஸ் பீரியடே கிரியேட் ஆயிருக்கும். இதெல்லாம் டெக்ஸ்ட் புக் செட்டப், நீங்க அப்படியே கத்துப்பீங்கல்ல ஸ்டார்டிங்ல இந்த எம்எஸ்எஸ்ல ட்ரா பண்ணுவீங்களே, அந்த மாதிரி இருக்கிற செட்டப்ஸ் ஈஸியாவே கிடைச்சது. இதை நீங்க பார்க்கும்போது இதை அப்படியே ரிப்ளிகேட் பண்றது யூரோ யூஎஸ்டி தான். நிறைய பேர் டிஎக்ஸ்ஐ பார்த்துட்டு ஜிபிபி எடுக்கிட்டான்னு கேட்டீங்கன்னா, நான் யூரோ தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதோட 100% இப்போ ஒன்றும் இல்லை, இதை அப்படியே நீங்க வந்து இன்வெர்ட் பண்ணிக்கோங்களேன். இதே மாதிரி தான் யூரோ யூஎஸ்டி இருக்கும். யூரோ யூஎஸ்டி எடுத்து பாருங்க, சேம் திங் அப்படியே தான் இருக்கும். யூரோ ஃபர்ஸ்ட் ரெப்ளிகேட் பண்ணா ஜிபிபி வரும். ஜிபிபிக்கும் யூரோக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, சம்டைம்ஸ்னு இல்லை, மேக்ஸிமம் ஆஃப் த டைம்ல ஜிபி தான் ஜெயிக்கும். வாலட்டிலிட்டி வந்து நல்லா போயிட்டு இந்த என்கியூவா இஎஸ்ஆ அப்படின்னு பாப்பீங்கல்ல, அப்போ வந்து யூரோ எப்படி வேகமா, இது என்கியூ எப்படி வேகமா போகுது, அந்த மாதிரி வேகமா போகும். வாலட்டிலிட்டி வந்து அதிகம். சரிங்களா? அதனால நான் வந்து ஜிபிபி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் நீங்க டிஎக்ஸ்ஐ பார்த்து முடிவு பண்ண போறீங்கன்னா யூரோ அதிகமா பாருங்க, யூரோ தான் பெஸ்ட். அதுவும் இல்லாம நின்று கொஞ்சம் நிதானமா போகும். இந்த எஸ்எம்டி கன்வர்ஷன், இப்போ இஎஸ் சரி இல்லைனா என்கியூ நல்லா இருக்கான்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு வந்து டிஎக்ஸ்ஐ உங்களுக்கு அப்படியே யூரோக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜிபிபி கூட பெருசாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. பாருங்க, இதே செட்டப் தான் அப்படியே டிஎக்ஸ்ஐல இருக்கும். தெரியுதா? ஒரே மாதிரி தான் இருக்கும், மாற்றமே இருக்காது. இன்னும் நிறைய பேர் என்கிட்ட எஸ்எம்டி யாரு கேட்குறீங்க, ஒரு சில பேருக்கு புரியல. நான் என்ன சொல்றேன், இதுல வந்து லோனா, இதுல ஹை, கரெக்டா? இப்போ இங்க ஹை எடுத்திருக்கா, இங்க லோ எடுத்திருக்கான்னு பாருங்க. எடுக்க கூடாது, எடுத்தாது எஸ்எம்டியே கிடையாது. தெரியுதா? இங்க எடுக்கல. இது உங்களுக்கு புரியல வச்சுக்கோங்களேன், இன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இன்வெர்ட் பண்ணி வச்சாது நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இன்வெர்ட் ஸ்கேல் இருக்கா, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஈஸியா இருக்கும்ல, ரெண்டுமே ஹை தான். இங்க ஹையர் ஹை, இங்க லோவர் ஹை. ஸோ இப்போ இங்க வந்து லோவர் ஐயா இருக்கு, அங்கே ஹையர் ஐயா இருக்கு. நான் டிஎக்ஸ்ல ட்ரேட் பண்ண முடியாது, லோவர் ஐயா இருக்குன்னு சொல்லிட்டு யூரோல ட்ரேட் பண்ண முடியாது, பெஞ்ச் மார்க் இது. ஸோ இன்வெர்ட் பண்ணியாவது பாருங்க, எஸ்எம்டின்றது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். சரியா? இதே செட்டப் அப்படியே டிஎக்ஸ் யூரோல பார்த்துக்கோங்க. சி கைஸ், எம்எஸ்எஸ் பிளஸ் எஃப்இஜி டிடிஓ வந்த அப்புறம் கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணுங்க. சம்டைம்ஸ் டிடிஓ முன்னாடி மார்க்கெட் தொட்டு போயிடுது, அது ஒரு 2-3 என்ட்ரி தான். ஜிபிபி யூஎஸ்டில எஸ்எம்டி இருக்கும். ஆமா, டே டைம் ஃப்ரேம்ல எஸ்எம்டி இருக்கும். மார்ச் 2 கம்பேர் பண்ணுங்க, இந்த 1 hourலயே இருக்கு. 1 hourலயே இருக்குன்றீங்களா? ஓகே, நான் இதுக்காக சொன்னோம். ஏன்னா நம்ம டிஎக்ஸ் தானே இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதான ஓவரா பாப்புன்னு சொன்னேன், அதனால அப்படியே விட்டுட்டேன். நான் பாக்குறேன்.
4 to 13. ஆமா, ஜிபிபிலயே இருக்கு. 3 to 4. ஓகே, அது ஓகே. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். கரெக்டா இருக்கு. இது டே டைம் ஃப்ரேம்ல காமிச்சிடலாம். டே டைம் ஃப்ரேம்ல செம என்ட்ரி. ஐஆர்எல் டேப். ஓகே, ஐஆர்எல் டேப் பிளஸ் சிஎஸ்டி மாறுது, இது சிஆர்டி மாறுது. அது இல்லாமல் ஒரே ஒரு ரேஞ்சில் ட்ரேட் பண்றீங்கன்னா கன்ஃபார்மா அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்துடும். ஒரே ஒரு கேண்டில், ப்ரீவியஸ் டே ஹை டு ப்ரீவியஸ் டே லோ, அதான் உங்க எய்மே. என்ன அது டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே 3 நாள் கம்பைன்ட் ஆகி வந்திருக்கு, அது நம்ம பிரச்சனை கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறுத்தி நிதாரணமா என்ட்ரி வந்தாலே மேபி ரீஎன்ட்ரி சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே அடியா நீங்க ஒரே நாள்ல முடிச்சுட்டா வச்சுக்கோங்களேன், ரீஎன்ட்ரி கூட உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. இதுல வேணா ரீஎன்ட்ரிஸ் உங்களுக்கு சான்சஸ் கிடைச்சிருக்கும். அந்த ரீஎன்ட்ரி எடுக்கும்போது ஒரே ப்ராப்ளம், சம்டைம்ஸ் செட்டில் அடிச்சிடும். என்ட்ரி பாயிண்ட் வேலிட் ஆகலாம், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் மேலேயே பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க விட்டவங்க எல்லாருமே இந்த எஃபிஜியா தான் நம்ம வச்சிருப்போம். ஓகே, ஆனா அந்த எஃபிஜி போயிட்டு மார்க்கெட் டேப் ஆக மாட்டேங்குது. ஓவர் த ப்ரீமியம் இந்த எஃபிஜி இப்போ முடிஞ்சு போன மார்க்கெட் நம்ம பிரேக்கர்னு சொல்லுவோம். ஆன் மார்க்கெட்ல நம்ம யோசிப்போம் பிரேக்கரை எடுக்கிறதுக்கு. இப்போ எனக்குமே இங்க ரீஎன்ட்ரி வந்து எங்க இருக்குதுன்னு தெரியல. அதனால நான் டேரக்டா சொல்லிடுறேன். உட்காந்து பொறுமையா பார்க்கும்போது 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் இருக்கும் ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. இங்கேயே பார்த்துக்கோங்க, 22ல இருந்து அரௌண்ட் உங்களுக்கு 3 வரையும் இருக்கு. 5 hours மேல டைம் இருக்கு, பொறுமையா நீங்க எடுக்கலாம். ஆனா பார்க்கணும், பார்க்காம விட்டுறக்கூடாது. தென் ஜிபிபியோ சேம் திங். டே டைம் ஃப்ரேம்ல எஸ்எம்டி இருந்தது. பிளஸ் இது வந்து என்வாக்னே சொல்லாது, என்வாக் ஃப்ரைடே டு மண்டே பெரிய என்வாக். ஓகே, அந்த என்வாக்ல டேப் ஆயிட்டு மார்க்கெட் வந்து பாடி க்ளோஸ்லாம் வைக்கல, பைக்கு செல்லுக்கு தான் வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்கு, பையை ரிஜெக்ட் பண்ணிட்டு. ஸோ கரெக்டா டியூஸ்டே எப்போ பாருங்க, இங்க இருக்கக்கூடிய செகண்ட் மார்ச் எடுத்துட்டான். ஆனா செகண்ட் மார்ச் வந்து யூரோட எடுக்கல. ஸோ இதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்எம்டி. இதை தவிர்த்து ஜிபிபி போறதுக்கு முன்னாடி நாங்க யூரோ போனதுக்கான காரணம், ஜிபிபி என்ன பண்ணுச்சு, இங்க இருக்கக்கூடிய எஸ்எல் கலெக்ட் பண்ணிடுச்சு. இது மட்டும் தான் பெண்டிங். பட் யூரோல கொஞ்சம் பெண்டிங் நிறையவே இருக்கும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா நிறைய பெண்டிங் லிக்விடிட்டி இருக்கும். அதனால யூரோ வந்து கம்ஃபர்டபுள். சரிங்களா, யூரோ ஜிபிபி கோல்டு இதுல எனக்கு ஸ்விங் ட்ரேடே கிடைக்கல அப்படின்னா விட்டுருங்க. ஏயுடி அப்புறம் இந்த என்எஸ்டிஆல ட்ரை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகே, அது நல்ல பேர் தான், மேக்ஸிமம் எஸ்எல் அடிக்காது. பட் நீங்க எடுத்தோன்னே டைவர்சிஃபிகேஷன் பண்ணா ட்ரேட்லாம் பண்ண முடியாது. ஒரு ஃபியூ பேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூரோ ஜிபிபி கோல்டு. கோல்டு நல்லாவே இல்லைன்னா யூரோ ஜிபிபில அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்படியே கான்ட்ரரி இருந்தா இது டிஎக்ஸ்ஒய், அதாவது இது வந்து டிஎக்ஸ்ஒய் பேஸ்டு கரன்சிஸ் யூரோ ஜிபிபின்றது. கோல்டு ஃபுல்லா கமோடிட்டி ஆப்போசிட். இந்த யூரோ ஜிபிபின்றது வந்து யூஎஸ்டி டிஎக்ஸ்ஒய் பேஸ்டு கரன்சிஸா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரதுதான் ஏஷியன் பிளஸ் யூஎஸ்டின்றது என்எஸ்டியும் ஏயுடியும். அது அவ்வளவு சீக்கிரத்துல வந்து மொமெண்டம் தர பேசே கிடையாது. அது நீங்க ரொம்ப வெயிட் பண்ணணும், மாசம் 2 என்ட்ரி 3 என்ட்ரி அது மாதிரி ரொம்ப வெயிட் பண்ணணும். பட் யூரோ ஜிபிபி கோல்டுன்றது குயிக்கா ரியாக்ட் ஆகும். சரிங்களா, சம்டைம்ஸ் டக்குன்னு ஏயுடி நல்லா இருக்கு, என்எஸ்டி நல்லா இருக்கே நீங்க பார்த்துட்டு அதே 2-3 வாரம் பார்ப்பீங்க, கிடைக்காது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். அதனால தான் ஃபர்ஸ்ட் இதை பாருங்கன்ற. ஈஸியா லேர்ன் பண்ணலாம், குயிக்காவும் இருக்கும் இதுல மொமெண்டம். இதை நீங்க நல்லா லேர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் அதுல வந்து பே அவுட் எடுக்கணும், அதுதான் வந்து லேர்ன் அர்த்தம். சரியா, அதுக்கப்புறம் ஏயுடி என்எஸ்டி எல்லாம் மாறிக்கோங்க. ஏன்னா இந்த வீக்ல அதுலயும் என்ட்ரி இருந்தது, இல்லாம இல்ல. பட் யூரோ ஜிபிபி கோல்டு இது அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏயுடி இல்ல என்எஸ்டி எல்லாம் போயிட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த யூஎஸ்டி ஜேபி கடைசியா பாருங்க. ஸ்விங் ட்ரேட்ல நான் எல்லா பேரும் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லா பேரும் ட்ரேட் பண்ணாதீங்க. நானே வந்து ட்ரேட் பண்றது மட்டும் தான் எடுத்துட்டு வந்து போடுவேன், ட்ரேட் பண்ணது போட மாட்டேன். மேபி அது வந்து பேக் டெஸ்ட்னு சொல்லுவேன், இல்ல சும்மா பார்த்தேன்னு சொல்லுவேன். ஏயு என்யூ தான் என்னுடைய தேர்ட் ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் கோல்டு, அதுக்கு அடுத்தது இயூஜி வச்சிருக்கேன். அது ரெண்டுமே இல்லைனா மட்டும் தான் நான் ஏயுக்கும் என்யூக்குமே போவேன். அவ்வளவு சீக்கிரம் ஏயு என்யூ போக மாட்டேன். சரிங்களா, இங்க சரியில்லைனா தான் அங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் சொல்லிட்டேனே, ரெண்டும் வந்து வேற வேற. இது ஏஷியன் பேஸ்ட் யூஎஸ்டி, அது லண்டன் பேஸ்ட் யூஎஸ்டி. இதுல எடுத்து பாருங்க. இதுலயே வந்து மாடல் நம்பர் 1லாம் எல்லா நேரத்திலயும் ஒர்க் அவுட் ஆகுன்றது ஒரு ப்ரூஃப். அதாவது லிக்விடிட்டி ஃபுல்லா கலெக்ட் ஆனாதான் ஒர்க் அவுட் ஆகும். டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். இந்த பாருங்க, இங்கே லிக்விடிட்டி கலெக்டட் தான் டியூஸ்டேவே. ஆனா டியூஸ்டேவை மேல அடிச்சுதான் உங்களுக்கு வெனஸ்டே போயிட்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. இப்ப இதெல்லாம் நீங்க சொல்லலாம், லைன் தான் ட்ரெஸ் பண்ணலாம். சரி, இதை போயிட்டு எடுப்பீங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி வீக்கா இருந்தா எடுக்கவே கூடாது. அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம், பக்காவா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதனால தான் நான் சொன்ன கோயின்சிடென்ஸா டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக், இந்த வீக் நான் எல்லா பேரும் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு கரெக்டான என்ட்ரியா வந்தாலும் உங்களுக்கு தோணாதீங்க எடுக்கிறதுக்கு. இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி, இது திருப்பி ரீ என்ட்ரி. இது எதுக்கு எடுக்கலன்னா ஏஷியன் பேர் டைம்ல டேப் ஆகுது. பட் நம்ம அங்கே என்ட்ரி எடுக்க முடியுமான்னு யோசிக்கணும். விட்டுட்டோம், ஒர்க்ல விட்டுட்டோம், அது பண்ண முடியாது. ரீ என்ட்ரிஸ் வந்து
லண்டன் டைம்ல எல்லாரும் ஆஃப்டர்நூன்ல இருப்போம் இந்தியாவில். ஸோ ஈஸியாக நீங்க ட்ரேட் பண்ணலாம். 2 மணி 3 மணில ட்ரேட் பண்ண முடியும். அதனால இதை மார்க் பண்ணி வச்சிருந்தேன். சரியா? ஸோ எப்பவுமே மாடல் நம்பர் 1 எடுக்கிறீங்கன்னா ஸ்ட்ராங் கேண்டில்ஸா இருக்கணும். மேக்ஸிமம் எம்எஸ்எஸ் பிளஸ் எஃப்இஜி ட்ரை பண்ணுங்க. மாடல் நம்பர் 1ல ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கு. வெறும் கேண்டில் வந்து எடுக்காதீங்க. மாடல் நம்பர் 1 பிளஸ் எஃப்இஜி வந்ததுன்னா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நோட் பண்ணி பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்இஜின்றது அங்க ஒரு லிக்விடிட்டி நல்லா வருது அப்படின்றதுக்கு நான் காரணமா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். லிக்விடிட்டி மீன்ஸ் வாலட்டாலிட்டி. இன்ஸ்டியூஷன்ஸ் உள்ள ஒரு சைன் மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஐசிடின்றது வந்து இன்ஸ்டியூஷன் பண்ற ட்ரேடிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவனுக்கு பண்றது வந்து நம்ம இந்த பேட்டர்ல பார்த்தா ப்ராஃபிட் வருதுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நீ அதை பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தாலும் சரி, ஐசிடியில் பார்த்தாலும் சரி, ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டி எல்லாம் கம்பைன் பண்ணுங்க. எல்லா வாட்டியும் A+ செட்டப்னா கிடைக்காது. A+ செட்டப்னா என்ன? நம்ம எடுக்கிற என்ட்ரி சைட்ல இருக்கக்கூடிய லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட் ஹண்ட் ஆகணும். நம்ம செல் எடுக்கணும்னா பிஎஸ்எஸ்எல் பெண்டிங்ல இருக்கக்கூடாது, எஸ்எஸ்எல் பெண்டிங்ல இருக்கணும். அது வந்து எஸ்எஸ்எல் வந்து நிறைய ஈக்குவல் லோஸ் வச்சு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் லெஃப்ட் சைட்ல பை ஆனதுலாம் நிறைய ஹெச்ஆர் மார்க்கெட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் லாபம், நல்ல மார்க்கெட் கீழே விழும். அது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக வேண்டிய ஸ்விங் ட்ரேட் வந்து இந்த வெனஸ்டே டியூஸ்டே ஓகே, அட்லீஸ்ட் வெனஸ்டேவா ஸ்டார்ட் ஆகணும். தேர்ஸ்டேல ஸ்டார்ட் ஆகிட்டு சம்டைம்ஸ் ஃப்ரைடேல முடியும். ஆனா நீங்க வெனஸ்டேல ஸ்டார்ட் ஆகுதுலாம் பாருங்க, சூப்பரா இருக்கும். எப்பவுமே வெனஸ்டேல ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல லிக்விடிட்டி கிடைக்கும், ரீஎன்ட்ரிஸ் பாயிண்ட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். தேர்ஸ்டேல ஸ்டார்ட் ஆகிட்டு ஃப்ரைடே முடியத்துல வந்து கொஞ்சம் லேக் ஆகும். மேபி செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல அது நல்லா இருக்கும். சரிங்களா? மொத்த வீக்ல வந்து நான் தேர்ஸ்டே ஃப்ரைடேஸ் பெருசா ஸ்விங் ட்ரேட்ஸ் வந்து எடுத்தாலும் நம்ப மாட்டேன். ஓகே, தென் இது வந்து செகண்ட் வீக் தான். மார்ச் செகண்ட் வீக் நல்லா இருக்கு பாத்தீங்களா? செகண்ட் வீக் தேர்ட் வீக்னாலே மார்க்கெட் சூப்பரா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் ரீசன் தான். ஃபர்ஸ்ட் வீக் தான் உங்களுக்கு என்எஃப்பி ரிலீஸ் ஆகுது, மந்தோட ஃபர்ஸ்ட் டேட்டா. ஆனா அது வந்து ஃபர்ஸ்ட் வீக்னு சொல்ல முடியாது, ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகுது. ஃப்ரைடே ரிலீஸ் ஆகும் போது வீக்கெண்ட் ஹோல்டிங்லாம் நான் பண்ண மாட்டேன். சரிங்களா? அந்த ஃப்ரைடே நியூயார்க்ல வந்து ரிலீஸ் ஆகும்போது உடனே மண்டே ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ அந்த டியூஸ்டேவோ இல்லை வெனஸ்டேவோ சிபிபிபே வந்துடும். நெக்ஸ்ட் வீக் வந்து என்எஃப்பி வந்துடும். அந்த நெரேட்டிவ்ல போகும் மார்க்கெட். அதனாலதான் செகண்ட் வீக் தேர்ட் வீக் நல்லா பாருங்கன்னு சொல்றேன். ஃபோர்த் வீக் வந்து நல்லா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் மந்தோட டேட்டாவை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு மாதிரி நிறுத்துவாங்க மார்க்கெட்டை. அது ஃபண்டமெண்டல்ஸ் தான் நீங்க படிச்சாகணும். அந்த டேட்டாவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐப் இருக்கா இல்லையா அதை பார்த்தாகணும் நம்ம. இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா என்எஃப்பி ஐப் இருந்தது, ஆனா பெருசா ஆயில் இன்ஃபிளேஷன் வந்து பெரிய ஐப் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இன்ஃபிளேஷன் ஒண்ணு ஏறும் இல்ல ஸ்டாக்லேஷன்னா பெருசா எதுவுமே இருக்காது. ஓகே, கண்ட்ரியோட growth-உம் இருக்காது, இன்ஃபிளேஷன் ஏறாது. ஆனா கட்டுப்படுத்த முடியாத அளவுல நிறுத்தினே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது இந்த வாரம் இன்ஃபிளேஷன். அதனால அதுல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது வாரன்றதுனால. இறங்கினாதான் வந்து அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க எல்லாரும். இறங்காது, ஏன்னா ஊருக்கே தெரியும்ல பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா என்எஃப்பியோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன் தெரியுமா? இப்போ வார் வந்தா இன்ஃபிளேஷன் ஏறுமா? என்எஃப்பி ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டா ரேட் கட்டுக்கு இது வழி வகுப்படல. ஆனா என்எஃப்பி வீக்கா கொடுத்தாங்க. அதனால அந்த என்எஃப்பி மட்டும் கொஞ்சம் ஹைப் இருந்தது. சிபிஐக்கு பெரிய மொமெண்டமே இல்லை எந்த பேர்லயும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஒரு ஏஎம்டி. ஓகே, ஏஎம்டி பிளஸ் உங்களுக்கு வந்து என்ட்ரி இங்க கிடைச்சிருக்கு. அதை நான் வந்து விட்டுட்டு இங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஃபுல் ஈக்குவலைஸும் எடுத்திருக்கா. கொஞ்சம் அதை நல்லா நோட் பண்ணுவோம். உங்களுக்கு எஸ்எல் வந்து அண்ட் ஆகாம இருக்கணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய பிஎஸ்எல்ஸ் அண்டர் ஆயிருக்கணும். தென் இந்த ஐஎஃப்இஜி நீங்க சூஸ் பண்ணலாம். அது எஃப்இஜி மாதிரியே இருக்கு, ஐஎஃப்இஜி மாதிரியே இருக்கு, எதாவது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஸ்விங் ட்ரேட்ஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துட்டு அங்க ஏன் நிக்குது ப்ரோ? அது 4 to 3 கேண்டில்ஸ் நிக்கிறது நார்மல். நம்ம எடுக்கிறோம்ல என்கியூல இல்ல இன்ட்ராடே பண்ணுவீங்க இயூ ஜியூல. இதுதான் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் ஒரு 3 to 4 கேண்டில்ஸ் நிக்கிறது. அந்த டைம் ஃப்ரேம் வச்சுதான் உங்களோட மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 1 minute 5 minute 15 minute ட்ரேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 minute ஒரு 4 to 5 minutesல இருந்து 5 minute ஒரு 20 to half an hour 15 வரைக்கும் பாத்தீங்கன்னா அது நீங்க உட்காந்து பாப்பீங்க இன்ட்ராடேல. அந்த மாதிரி ஸ்விங் எல்லாம் பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க உட்காந்து? 4-5 மணி நேரம் பார்க்க முடியுமா? ஸ்விங் ட்ரேட் விட்டுருங்க. பில வைக்க முடியாது. அதே மாதிரி அங்க இருந்து கிளம்புற வரைக்கும் பில வைக்க முடியாது. கிளம்புற வரைக்கும்னா உங்களுக்கு வந்து டார்கெட்ஸ் 2-3 பிரிப்பீங்கல்ல, அந்த டார்கெட் அடிச்சாதான் நீங்க பிக்கு எடுத்தாரணும். என் ட்ரேட் 1 hour போயிடுச்சுன்னு பிக்கு தரக்கூடாது. அது நீங்க இன்ட்ராடே பண்ணலாம், என்கியூ பண்ணலாம் 1 minute. அதுவே திருப்பி ரிவர்ஸ் லைட் டக்குன்னு வந்து 4 hour போகும். ஓகே, அங்கேயே கொஞ்சம் கஷ்டம் தான் அது சொல்றது. அதுக்குதான் டார்கெட்டை வச்சு நீங்க ட்ரையல் பண்ணுங்கன்ற. நிறைய பேர் வந்து ஆர்ஆர் வச்சு ட்ரையல் பண்ணுங்க. ஆர்ஆர் வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா அப்போ வினிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கணும். நல்லா நல்ல ட்ரேட் போகும்போது நீங்க டக்கு டக்குன்னு வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் சமமாயிடும். நீங்க அப்ப 70% 80% வினிங் ரேஷியோல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கும். ஆர்ஆர் அட்லீஸ்ட் 3 to 2 கவர் ஆகணும் இன்ட்ராடேல. ஸ்விங்லயும் அதே இருந்தா போதும். ஸ்விங்ல மட்டும் 4 to 5 hour வேணுமானா கிடையாது. நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா அது ஆவரேஜா வந்துடும். 3.5 to 4 hourன்றது ஆவரேஜ் ஐசிடி கான்செப்ட் வேணா வச்சு பார்க்கும்போது. சரிங்களா? அங்க நீங்க ட்ரையல் பண்றதுக்கு கம்பல்சரி டார்கெட்ஸ் வைங்க. அட்லாஸ்ட் முடியல வந்து வேலைக்கே ஆகாதுன்னா அப்ப நீங்க புக் பண்ணுங்க 1 hour. ஓகே, அது வந்து மேனுவலா நீங்க அட்லீஸ்ட் லண்டன் செஷன் நியூயார்க் செஷன் உட்காந்து பாப்பீங்கல்ல கொஞ்சமாவது ட்ரேட மிச்ச நேரத்தில் விட்டுட்டீங்கன்னா கூட அப்போ வந்து 1 hour புக் பண்ணுவீங்க. எடுத்த ப்ராஃபிட் அது எனக்கு வரணும்னு.
அது அக்கௌண்ட் சைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கும். $100K $500 வச்சு எடுக்கிறீங்கன்னா 100 500. ஸோ அது ஒரு நல்ல பே அவுட் தான். அந்த மாதிரி நீங்க ஒரு 3 100 எடுத்தாலுமே நல்ல பே அவுட் தான். ஆனா அதுக்கு நம்ம ஸ்விங் பண்ணணும் அவசியம் இல்லை, இன்டர்டே பண்ணிட்டு போயிடலாம். ஆனா நம்ம எதுக்கு ப்ரோ ஸ்விங் பண்றோம்? 3 to 4 அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுவீங்க? பண்ண முடியல, கஷ்டம்ல. அதனால தான் ஸ்விங் பண்றோம். ஈவன் சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன், சிஎஃப்டி அக்கௌண்ட்ல US100 ட்ரேட் பண்றேன். முடிஞ்சா பண்ணுங்க. எல்லா அக்கௌண்ட்லயும் ஸ்விங் எடுக்க முடியாது. 10 100K இருக்குன்னா 10 100K எல்லாம் ஸ்விங் எல்லாம் ஒரே நேரத்துல போட்டு வைக்க முடியாது எல்லா பேரையும். ஆவரேஜிங்கா தான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 அக்கௌண்ட்ஸ் எடுத்து அதில் பே அவுட் அன்லாக் பண்ணணும். திருப்பி அந்த பே அவுட் வர வரைக்கும் அதை கம்முன்னு வச்சுட்டு அடுத்து 3 to 4 அக்கௌண்ட்ஸ் எடுத்து அன்லாக் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது உங்க சைக்காலஜி உங்க ஜேர்னல் வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நான் வந்து நிறைய அக்கௌண்ட் ஒரே இடத்துல ஹேண்டில் பண்ணலாமா இல்ல வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஓகே, சிஎஃப்டில வந்து நீங்க எடுக்கும்போது மெர்ஜ் எல்லாம் பண்ணாதீங்க, தனித்தனியா வச்சுக்கோங்க அக்கௌண்ட்டை. அவன் மெர்ஜ் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பான், மெர்ஜ் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ஸ்ல அக்கௌண்ட் லாஸ் ஆச்சுன்னா கூட எடுத்து முடிக்கிறதுக்கு வந்து 6% தான் தேவை. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ரேட்டும் கம்மி. சிஎஃப்டில அக்கௌண்ட் ரீச் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரேட் அதிகம், அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 13% பண்றதுக்கு அட்லீஸ்ட் நல்ல ட்ரேட் 1% எடுக்கிறீங்கன்னா கூட 6 ட்ரேட் தேவை. ஃபியூச்சர்ஸ்ல அவ்வளோ ட்ரேட் தேவைப்படாது. அதுவும் இல்லாமல் என்கிட்ட உங்களுக்கு கிடைச்சிடும். சிஎஃப்டில உங்களுக்கு எங்க போய் பார்ப்பீங்க நீங்க அவ்வளோ ட்ரேட் ஒரே நேரத்தில்? ஸோ சிஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. என்கிட்ட நிறைய அக்கௌண்ட் நிறைய ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது. நான் இன்னை வரைக்கும் $500 தான் எடுக்கிறேன் 100K. எப்போனா ரொம்ப ரேரு. இந்த என்ட்ரி மேல நம்பிக்கை இருக்கு, என் அக்கௌண்ட் கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கு, இது போனாலும் பரவாயில்லன்னு முதல்ல நான் $1000 வைப்பேன். ஏன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சைட்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை பத்தி நீங்க யோசிக்கணும். அக்கௌண்ட் பிளஸ்ல $1000 இருக்குன்னா அப்போ $1000 பே அவுட் அன்லாக் ஆக போகுதுன்னு அர்த்தம். அந்த $1000 நான் போய் ரிஸ்க் எடுத்து எனக்கு அந்த என்ட்ரி ஓகே ஆயிடுச்சுன்னா ஓகே, லாஸ் ஆயிடுச்சுன்னா தப்பு. அப்போ அது பேஸ்ட் அந்த என்ட்ரி மீன்ஸ் உங்களுடைய ஜேர்னல் தான் அங்கே ஹெல்ப் பண்ணும். இது வந்து கரெக்டாக போவோம், இது கரெக்டாக போவாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஐ ரிஸ்க் எடுக்கும் போது உங்களோட சைக்காலஜி லாஸ் ஆயிடுச்சுன்னா பிரேக் ஆயிடும். அதை நீங்க ஒழுங்கா பார்த்து போகிறது நல்லது. இப்போ நான் கூட என்ன பண்றேன், ப்ளூ காயின்ல ட்ரேட் பண்ணும்போது $250 ரிஸ்க் எடுத்துன்னு இருந்தேன் என்கியூல. இப்போ வந்து 200 தான் இருக்கிறேன். என்னோட லாட் சைஸ் கூட சம்டைம்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க 1-2 தான் இருக்கும் எம்என்கியூல. ஏன்னா 70-80 ஹேண்டில்ஸ் தான் சம்டைம்ஸ் எஸ்எல் வருது. 70-80 ஹேண்டில்ஸ் வரும்போது $150-160 ஒரு எம்என்கியூ தேவைப்படுது. டபுள் எம்என்கியூ நான் போடுறது நிறுத்திட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் போடும் $300 போட்டுப்பேன். இப்போ நான் வெறும் 200 கன்சர்வேட்டிவா போறது. 50K அக்கௌண்ட் நல்லா அச்சீவ் பண்ணிட்டேன்னா அடுத்து நெக்ஸ்ட் 150 போயிட போறேன், 100 போகாம. ஸோ இதுல வந்து 200 எடுத்துப்போம். ஒரு 2% மேல பிளஸ்ல இருக்கும்போது நல்ல செட்டப் வச்சா 250 அப்ப 300 கூட இருக்க மாட்டா போட. ஓகே, அந்த மாதிரி தான் நீங்க சிஎஃப்டிலையும் பண்ணோம். ஸ்விங் ட்ரேட் எடுக்கும் போது நிறைய ரிஸ்க் வச்சு நிறைய ப்ராஃபிட் வரும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த ரிஸ்க் வந்து நீங்க டேக்கிள் பண்றதுக்கு ரெடியா? லாஸ் ஆனா அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஒரு செட்டப் கிடைச்சது. நெக்ஸ்ட் முடிஞ்சா நல்லா பார்ப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சா அவனா பிடிசி பாருங்க. பிடிசி ஸ்விங் ட்ரேட்ல நல்லா தான் இருக்கு. நான் இவ்வளோ நாளா சஜஸ்ட் பண்ணது கிடையாது. நான் இப்போ கொஞ்சம் நாளா பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ட்ரேடிஃபை கிரிப்டோ ப்ராஃபிட் சொன்னல, பிடிசி ட்ரேட் பண்றதுக்காக தான் அதை எடுக்க போறீங்கன்னா எடுக்க வேணாம். நான் இப்போ வந்து சொல்லியிருந்தேன், இப்போ நானே சொல்றேன். ஏன்னா பிடிசி வந்து ஃபண்டிங் பிப்ஸ்லயே இருக்கும். பிடிசி யூஎஸ்டி இடிஎச் யூஎஸ்டி வந்து ஃபண்டிங் பிப்ஸ்லயே இருக்கும். எல்லா ப்ராஃபிட்லயும் இருக்கும், மேக்ஸிமம் அவைலபிளா இருக்கும். அதை தாண்டி வேற ஏதாவது கிரிப்டோ பண்ண போறீங்க, இன்ட்ராடே பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிஃபை மாதிரி கிரிப்டோ ப்ராஃபிட்ஸ் தேவை. இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. பிடிசி சண்டேவும் வருது, சாட்டர்டேவும் வருது. ஸோ அந்த சாட்டர்டே சண்டேல சம்டைம்ஸ் மொமெண்டம் வந்து சம்டைம்ஸ் மொமெண்டம் வரல. அதை பத்திலாம் எனக்கு தெரியல. செஷன் டைமிங்ஸ் வந்து ஒர்க் ஆகும் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகுது. அந்த 2 AM to 5 AM 8 AM to 12 PM அந்த நியூயார்க் செஷன்ல பார்க்கும்போது கொஞ்சம் என்ட்ரிஸ் கிடைக்குது. ஆனா ஏஷியன் செஷன்ல இரகுலரா என்ட்ரிஸ் கிடைக்குது. ஸோ அதனால அதை வந்து கரெக்டா சொல்ல முடியல. பட் 1 day to 1 hour ஓகே. 4 hour to 15 எஸ்எல் அடிக்குது. அதுக்குதான் செஷன் டைம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 4 hour to 15 minutes பாத்தீங்கன்னா இந்த 159 வந்து உங்களுக்கு வரும். இது நம்ம மாறிடுச்சா நான் பாக்குறேன். 1 o'clock 5 o'clock 9 o'clock அந்த டைமிங்ஸ்ல ஸ்வீப் அடிச்சதுன்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் அதான். 1 o'clock ஸ்வீப் அடிச்சதுன்னா 5-9 டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். 5 வந்து ஸ்வீப் அடிச்சதுன்னா 9 பார்க்கலாம். 9 ஸ்வீப் அடிச்சதுன்னா நீங்க பிஎம் உட்கார முடியாது. 30 இல்ல 17 21 1 ஆமா 1 5 9 இதான் சொன்னேன். 159 இதுல மட்டும் தான் 4 hour to 15 minutes ஆட்டி பார்ப்பேன். இதே தான் வந்து கோல்டுக்கும். கோல்டு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒரே டைம் தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணி 246 வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா என்கியூ வந்து 246 வரும் கைஸ். 2 AM 4 AM 2 AM 6 AM 10 AM வரும். நான் சொல்றது டைமிங் சொல்லிருக்கேன். இதுவும் 1 தான் வருது. 1 5 9 ஓகே. 1 மேல போச்சு. 1ல வந்து ஸ்வீப் தான். ஆனா திருப்பி அது வந்து 5 ஸ்வீப் அடிக்குது. மேபி அதை பார்த்து யாராவது எடுத்துருந்தீங்கன்னா உள்ள எல்லாம் வாங்கிருக்கலாம். ஆனா திருப்பி எடுத்து தான் ஆகணும். 1 வந்து 5 ஸ்வீப் அடிச்சுன்னு சொல்லிட்டு தென் 9 உங்களுக்கு ஃபால் நல்ல ட்ரேட் கிடைச்சிருக்கும்.
159 கோல்டுக்கு, யூரோக்கு, ஜிபிபிக்கு, தென் ஏடி என்எஸ்டி எல்லாத்துக்கும் பாருங்க. எஃப்எக்ஸ் அண்ட் கமோடிட்டிஸ் காமனா வச்சுக்கோங்க. 4 ஹவர் வந்து 15 பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஓகே இன்ட்ராடேவா ஸ்விங்ஸ் வேண்டாம், என்கியூஓ வேண்டாம், நான் நடுவில் இன்ட்ராடே தான் பண்ண போறேன்னா இந்த டைமிங்ஸ்ல வரக்கூடிய சிஆர்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடிஷனல் கன்ஃபர்மேஷன் தான் அது. PO3 AMDயா பாருங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது வர டைம் இன்க்ளூட் பண்ணி சிஆர்டி பாருங்க, ஸ்வீப் பாருங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? US 100ல வந்து என்ன பண்ண போறீங்கன்னா 2-6-10 அதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்கு. 9:30 ஓப்பன் ஆகும்போது எப்படி ஆகுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால அந்த 15 மினிட் பார்க்கும்போது கொஞ்சம் மொமெண்டம் இருக்கும். அந்த 9:30 ஓப்பன் ஆகும்போது டபுள் மைண்டெல்லாம் மாறும். அது நீங்க தான் பார்த்துக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். அதுக்கு வரலாம் வே பெட்டர் EUGU கோல்டு பார்க்கலாம். பட் என்கியூடியும் நல்லா தான் இருக்கு 4 out of 15. தயவு செஞ்சு நீங்க போயிட்டு ஃபியூச்சர்ஸ்ல ட்ரை பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ஸ்ல இருக்கிற ட்ராட் ஒரே கம்மி, அதில் போட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணா பார்க்காதீங்க. சிஎஃப்டில போய் ட்ரை பண்ணுங்க. ஈவன் சிஎஃப்டி வந்து -5% போனாலும் மேலே எடுத்துட்டு ஈஸி. ஏன்னா எக்ஸ்ட்ரா 5 இருக்குது உங்களுக்கு. எவ்வளோ மைனஸ்ல இருக்கீங்களோ அதே ஒரு மடங்கு உங்களுக்கு கையில டிராகன் இருக்கும்போது மேலே எடுத்துட்டு வந்துடலாம். இங்க அப்படி கிடையாது. EOD வேற. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கம்மியா ரிஸ்க் வச்சு அந்த கன்சர்வேட்டிவ் ப்ராஃபிட்டே பண்ண பாருங்க. சோஷியல் மீடியாஸ்லாம் வரும் பயங்கரமா ரிஸ்க் வச்சு முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ரியல் ட்ரேடர்ஸ்மே இருப்பாங்க, இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனா ஃபினான்ஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் அவங்ககிட்ட அதை செஞ்சு 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 பார்த்த எக்ஸ்பிரிமெண்ட் நாலேஜ் இருக்கும். ஐ மீன் அந்த சைக்காலஜி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்திருப்பான்றத வந்து நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டான். இப்போ நான் சொன்னா 200 வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்லாம இன்னும் ஒரு மாசமோ இல்லை ஒரு 2-3 மாசம் கழிச்சு நல்லா அக்கௌண்ட்ல தேத்திட்டு நிறைய அக்கௌண்ட் வச்சுட்டு நான் வந்து 500 தான் ஒரு அக்கௌண்ட் ரிஸ்க் வைப்பேன் அப்படின்னு சொன்னா யோசிப்பீங்க. $2000 தான் இருக்கு டிராடோன்னு, ஆனா 500 வச்சு எடுக்கிறாங்க. அப்போ நல்ல ட்ரேடர் நம்ம அது பண்ணோன்னு. அதனால தான் அதை வர எல்லாத்தையும் நம்பாதீங்கன்ற. சோசியல் மீடியால எது உண்மை எது போயினே தெரியாது நம்மளுக்கு. என்ன கேட்டா கன்சர்வேட்டிவா போறது தான் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் லைவ்ல பிளே பண்ணணும், உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும், அதுல இருந்து ப்ராஃபிட் வரணும். ஒரு பே அவுட் எடுக்கிறீங்கன்னா 3-4 அக்கௌண்ட் எடுத்து நீங்க காசு எடுத்து வச்சுக்கணும். சிஎஃப்டினா 2ன்னு சொல்லுவேன். ஓகே, அதுல வந்து கொஞ்சம் காசு அதிகம்ன்றதுனால நான் வந்து ஃபியூச்சர்ஸ்ல ஒரு பே அவுட் எடுத்தா 3-4 அக்கௌண்ட் காசு எடுத்து வச்சுப்பேன். எப்படி சொல்றேன்னா வித்தவுட் ஆஃபர்ல எவ்வளவு ரேட் இருக்கும் அப்படி சொல்றேன். ஆஃபர் ஆனா ஆஃபர்ல தான் எடுக்கணும். வித்தவுட் ஆஃபர்ல எடுக்காதீங்க செஞ்சு, ஆஃபர்ல தான் எடுக்கணும். இருந்தாலும் இப்போ $90 லூசிட்ல 50K ஆஃபர் இல்லைன்னா அப்போ நீங்க $360 எடுத்து வச்சுக்கணும் 4 அக்கௌண்ட்டுக்கு. அப்போதான் ரொம்ப நிம்மதியா இருக்கும், ட்ரேட் பண்ண முடியும். அதை எடுத்துட்டு காப்பி ரைட்டிங் போடக்கூடாது. ஒரு அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணீங்களா அட்லீஸ்ட் ஒரு 3 பே அவுட் 2 பே அவுட் அது எடுங்க. எடுத்து முடிச்சிட்ட பிறகு ஒரு அக்கௌண்ட் எடுத்து நீங்க அதை காப்பி ரைட்டிங். ஒரு அக்கௌண்ட் தான் அப்போ கூட சரியா. 2 அக்கௌண்ட் நீங்க ஹேண்டில் பண்றீங்க, 3 பே அவுட்ஸ் வந்துருச்சு. அந்த 2 அக்கௌண்ட் பிரீச் பண்ணாம 3 பே அவுட் வரணும். வந்துச்சுன்னா ஓகே, அந்த ஜேர்னியே உங்களுக்கு தெரியும் நீங்க ஒர்த்தா இல்லையா, அடுத்த எத்தனை அக்கௌண்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா 2 அக்கௌண்ட் தான் நான் பண்றேன். 2 50K வச்சுப்பேன், அடுத்த 2 செட் ஆஃப் 50K வந்து தனியா இருக்கும், அவ்வளவுதான். அப்படிதான் வச்சுப்பேன். வண்டி எல்லாம் 50K ஒரு இடத்துல போட்டு பண்றது இல்லை. எனக்கும் ஆசைதான் 10 50K போட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ஸ்கேல் அப்க்கு. ஸோ அந்த சைக்காலஜி நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கணும். சிம்பிள் கேஷ் எல்லா அக்கௌண்ட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு 2% ராணுவ போச்சுன்னா கொஞ்சம் யோசிப்போம்ல, அடுத்த ட்ரேட் என்ன பண்ணலாமா வேணாமா, நல்ல செட்டப்பே கண்ணில் வந்தாலும் எடுக்க வராது. அதுக்கு நான் சின்ன ரிஸ்க்லயே வந்து நல்லா பழகிட்டேன். எட்ஜ் இதான் நல்லா எனக்கு வந்துருச்சுன்ற பட்சத்துல நான் அடுத்து அதிகமா ரிஸ்க் எடுக்க ஆரம்பிப்பேன். சிஎஃப்டி எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, என்கியூல இருக்கு. ஏன்னா என்கியூ வந்து மேபி இந்த ஏப்ரல் முடிஞ்சாதான் எனக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத கம்மி தான். 1 இயருக்கும் கம்மியாக தான் இதில் உள்ள இருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தோ இல்லை 4 மந்த்தோ சிஎஃப்டியில் பண்ணிட்டு இருந்தேன். ஃபியூச்சர்ஸோட மாடலில் வந்து நான் ட்ரேட் பண்ணவே இல்லை என்கியூவை. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு பே ஆஃப் பண்ணணும். நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ப்ராஃபிட்டபிள் வீக்ஸ் போயிட்டு வந்துட்டு வந்தா இருக்குது. சும்மா ஒரு வீக் இல்லை ஒரு டேட்டா வச்சு நீங்கள் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஜேர்னல் பண்ணுறது கொஞ்சம் இந்த ட்ரேட்ஸ் இல்லாமல் ஒரு $29 பெர் மந்த் வருது, அதை ட்ரை பண்ணுங்க. $50 இருக்கும், அது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் வராது. பேக் டெஸ்ட் மட்டும் தான் நான் பண்ண போறேன், வேற எதுவும் பெருசா பண்ண போறது இல்லைன்னா ஃபர்ஸ்ட் $29 வாங்கி அன்லிமிடெட் பேக் டெஸ்டிங் ஆஃபர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நான் வந்து ப்ராஃபிம் அக்கௌண்ட்லாம் கனெக்ட் பண்ண போறேன், மல்டிபிள் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ண போறேன்னா $50 பெர் மந்த் எடுத்துக்கோங்க. தேவைட்டு வந்துன்னா 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க 400க்கு. இவ்வளோ. இதை தவிர்த்து நோஷனை நோட் பண்ணிக்கோங்க. நோஷன் டெம்ப்ளேட்டை வந்து நான் போட்டு வச்சிருப்பேன் டெலிகிராம்ல. தென் ஒரே ஒரு சஜஷன், ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்வீப் வச்சு ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா எம்எஸ்எஸ் தாராளமா பாருங்க. எம்எஸ்எஸ் பார்த்த அப்புறம் எடுங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் டேப் ஆகிட்டு வெறும் எஃப்இஜி வச்சு எடுத்துட்டு அவ்வளோ போயிடும் சம்டைம்ஸ் எம்எஸ்எஸ் இல்லாம. ஆனா ஸ்வீப்பை பார்த்துட்டு எம்எஸ்எஸ் இல்லாம எஃப்இஜி மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. அது இன்வெஸ்டா மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட் தான் போவோம். இது வந்து காமன் மிஸ்டேக்கா நான் நிறைய பேர்கிட்ட பாக்குறேன். ஏன்னா இந்த முக்கியமா என்கியூல ட்ரேட் பண்ணும்போது அது மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்றீங்க. என்கியூல இன்னும் பிரேக் டவுன் பண்ணி வரணும்னா
4 ஹவர் 1 ஹவர்ல 15 ஆர் 5 பார்த்தா தானே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க இயூஜியூ கோல்டுல ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்நெட் பண்ணும்போது. என்கியூல வந்து நீங்க 1 மினிட்ல பண்றீங்க. 1 மினிட்ல பண்ணும்போது 15 ஆர் 5 எதனா டேப் இருக்கா இல்லைன்னு கன்ஃபார்மா பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் தான் நல்லது. தென் எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம் என்ட்ரி, இது எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம்ல எஸ்எம்டி வந்து நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். லாஸ் வராம இருக்கு. எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம்ல நீங்க கம்பல்சரி எஸ்எம்டி பார்த்து எடுத்தீங்கன்னா அதிகபட்சம் வின்னிங் ப்ராபபிலிட்டி நல்லா இருக்கு. நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. தட்ஸ் இட். வேற எதுவும் கிடையாது. இந்த வீக் கோல்டு, யூரோ, ஜிபிபி, ஏயுடி, என்எஸ்டி எல்லாமே செமையா இருந்தது. எல்லாத்துலயும் என்ட்ரி இருந்தது. எதுலையுமே என்ட்ரி இல்லைன்னு சொல்லவே முடியாது. ப்ரிஃபரன்ஸ் வந்து கோல்டுக்கும் இயூக்கும் கொடுத்துருந்தாலே போதும். டிஎக்ஸ்ஒய்க்கும் இயூக்கும் வந்து கம்பேர் பண்றதால நான் இயூ சொல்றேன், ஜியோ சொல்லாம. கோல்டு எப்பவும் போல பெஸ்ட். ஸோ கோல்டு, இயூ இது ரெண்டு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலே போதும் கைஸ். வேற எதுவும் பெருசாக தேவைப்படாது. நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு அவுட்லுக் எப்படி இருக்கும்னா, செல்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகும். எதுலையுமே இன்னும் ஃபுல்லா முடியல. நான் என்ன செல்ஸ் கண்டினியூ ஆகும் தான் யோசிக்கிறேன். வாரம் வந்து பெருசா எதுவும் முடிஞ்ச மாதிரி தெரியல. என்ன அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து கொஞ்சம் ஷிப்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றானா, அதனால அது வந்து அப்படியே லைட்டா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும். ஆனா அடிச்சுன்னு தான் இருக்கானுங்க. அந்த ஐலாண்ட்ல இப்ப அடிச்சானுங்க, கராகோ சம்திங் ஏதோ ஒன்று மிலிட்ரி பேஸை ஃபுல்லா அடிச்சானுங்க. இவன் நேத்து கூட சொல்லியிருக்கான், நீ புர்ஜ் கலிஃபா பக்கத்துல இருக்கிற எவாக்குவேட் பண்ணு, நான் அடிக்க போறேன்றான். ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் வார் வந்து போயிட்டே இருக்கு. அந்த ட்ரேட் ரூட் வார்ல மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் டாலர்ல ட்ரேட் பண்ணாத யுவான்ல ட்ரேட் பண்ணுன்றான். பெரிய பெரிய ஷிப்ஸ்லாம் வெளியே போனோம்னா நெய்பர் கண்ட்ரிஸ், அதாவது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரிஸுக்கு மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணிருக்காங்க. இந்தியாக்கே ஃபர்ஸ்ட் பண்ணல. நீங்க மென்ஷன் பண்ண நேம்ல பாத்துருந்தீங்கன்னா வியட்நாம், பங்களாதேஷ், சைனா, பாகிஸ்தான், ரஷ்யா அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கோம் நேம். ஈவன் பங்களாதேஷ்ல கூட போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா இந்தியா நேம் போடவே இல்லை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இந்தியா தனியா போய் பேசிதான் இந்தியா ஷிப்ஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ணுவோம்னு ஈரான் ஒத்துக்குச்சு. ஏன்னா ஈரானுக்கு வந்து இங்க எதுவுமே கொஞ்சம் கூட ஒரு சப்போர்ட்டே தெரிவிக்கல. 2 நாளைக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் கூட வேற போயிட்டு வந்துட்டு இந்தியா பிரைம் மினிஸ்டர் போயிட்டு வந்தாரு. இஸ்ரேல் கூட போயிட்டு பேசிட்டு வந்தோடனே திருப்பி வாரு. அப்புறம் ஈரான் ஷிப்பிங் ஏதோ இந்தியன் ஓஷனுக்காக போகும்போது அடிச்சிருக்காங்க. அதுக்கும் வந்து இந்தியா பெருசா கண்டனம் தெரிவிக்கல போல. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இந்தியாவுக்கு பெருசா ஈரான் வந்து சப்போர்ட் கொடுக்கல. ஈரானுக்கு இந்தியா பண்ணாதனால இப்போ ஓகே. இப்ப எல்பிஜி எல்லாம் கூட வந்துட்டு தானே இருக்கு. தென் ட்ரேட் ரூட் இல்லைனா கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வார்ஸ் இருக்கு. இதுவும் இல்லைனா கூட மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடு. என்கியூ பொறுத்த வரைக்கும், என்கியூ சொல்றேன், என்கியூ வந்து ஓவர் வேல்யூ. நம்ம இந்தியன் மார்க்கெட் இருக்க மாதிரி ஏஏ ஸ்டாக்கு நீங்க நிறைய அந்த டயக்ராம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ரீசெண்டா ஒரே ஒரு காசை வச்சுட்டு ரொட்டேஷன் அடிச்சிருக்கானுங்க. ஏதோ எந்த கம்பெனி இருந்து ஆரம்பிச்சுன்னு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிள் போயிட்டு 500 பில்லியன் ஆரக்கல் கிட்ட கொடுத்துருக்கா வச்சுக்கோங்களேன். ஆரக்கலோட 500 பில்லியன் ஆர்டர் வந்து என்விடியா கிட்ட வந்திருக்கும். என்விடியாவோட 500 பில்லியன் ஆர்டர் வந்து ஏன் வீட்டு போயிருக்கும். அந்த மாதிரி ஒரே காசு அவங்ககிட்ட இவங்கிட்ட ரொட்டேஷன் ஆயிட்டு ஃப்ரெஷ்ஷா ஏதோ லிக்விட் உள்ள வரவே இல்லை. அதனாலே மார்க்கெட்ல எதுவுமே ஏர்னிங்ஸ் கிடையாது. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூடு. நம்ம இது கோல்டு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கொஞ்சம் செல் ஜோன்ல இருக்கும். ஆனா அது கன்சல்டேட்டட் செல் ஜோனா இருக்கும். ட்ரெண்டிங்கா இருக்காது. என்னோட இது வியூ ஓகே. ஒரு 4900 இருந்து 4800 கீழே வரது வாய்ப்பு இருக்குன்னு. இயூஜியூனா இப்போதைக்கு கொஞ்சம் செல்ஸ் தான். ஏன்னா டிஎக்ஸ் வார முடிஞ்ச வரைக்கும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா இன்ஃபிளேஷன் ஏறுது இல்ல, ரேட் ஹைக் தானே ஆகும். எப்படி கட் ஆகும்? பவர் இருக்கிற வரைக்கும் கட்டே பண்ண மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வேற யார் வர போறான்னு பார்க்கணும். அவன் வந்தா ட்ரம்ப் ப்ரெஷர் போட்டு அவன் கட் பண்ணுவான். ஆனா மார்க்கெட் எது கேட்கும்னா படி இன்ஃபிளேஷன் தான் இருக்கு. இது கட் ஆனாலும் அது ஹாக்கிஷ் கட்டு தானே எடுத்துப்பாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி அது மாதிரி ஆயிருக்குல்ல. ரேட்டு கட் ஆகிட்டோம், மார்க்கெட் வந்து கீழே வேலை மேலதான் போச்சு. இஜிவிலாம் காரணம் ஹாக்கிஷ் கட்டு நானுங்க பிற்காலத்துல ஏற்றுவோன்னு. இந்த மாதிரி பார்க்கும்போது கோல்டு ஒரு கன்சல்டேட்டட் செல்ஸ் ஒன்று, இயூஜிவி எல்லாமே கொஞ்சம் செல்ஸ் தான் ஆகும் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கு அடுத்தது என்கியூவும் செல்லு தான் ஆகும். ஏன்னா ரேட் கட்டு இல்லை. தென் மார்க்கெட்டோட ஏர்னிங்ஸும் வந்து ரொம்ப அதிகம். லிக்விடிட்டியும் ஃப்ரெஷ்ஷா உள்ள எதுவும் கிடையாது. புது டெக்னாலஜிலாம் இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணல. அப்படியும் பண்ணாலும் ஆந்த்ரோபின்ற கம்பெனி வந்து என்ன சொன்னா, ஏஜென்ட் எடுத்துட்டு வரலான்ட்டான். எல்லாரும் ஆட்டோமேஷன் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஜாப்பை குறைச்சிருந்தாங்க. நான் ஏஜென்ட் எடுத்துட்டு வந்து வேலைக்கு ஆள் வேணான்றான். இப்போ ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா ஒரு 4000 3000 மெம்பர்ஸ் போதும்ன்றான். அதுவே செஞ்சிடும்ன்றான் மிச்ச வேலையெல்லாம். ஏஜென்ட் வச்சு மொத்தம் ஒரு 3-4 பேர் வேலை வாங்கினா போதும், 10 பேர் வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. இது இப்போதைக்கு வந்து லாஸாக தான் பார்க்கும் எல்லா கம்பெனிஸும். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் அப்படிதான் இருக்கும். ஆனா கம்பெனியோட கெயின் தான் காஸ்ட் கட்டிங்கிறது. ஹைப்புக்கு வந்து மார்க்கெட் கீழே அடிக்கதான் செய்வானுங்க. ஓகே, இவ்வளவுதான் கைஸ். வேற ஏதோ மார்க்கெட் பெருசா இல்ல. நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம்.